ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வரை 4 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 5வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். 108 திவ்ய தேசங்கள் ஒன்றான கேரளாவில் அமைந்துள்ள திருவித்துவக்கோடு என்னும் திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்து பெருமாள் திருநாமம் உய்யவந்த பெருமாள், தாயார் திருநாமம் வித்துவக்கோட்டு வள்ளி என்னும் சொல்லும்படியான திருநாமம் குலசேகர பெருமாள், தருதுயரும் தடாயேல் ஒன்றும் சொல்லும்படியான 10 பாசுரத்தை அருள் செய்திருக்கிறாரு. இதில் 5வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். பெங்கன்றின் களிரடத்தாய் விற்றிவகோட்டம் மானே, வெங்கன்றில் களிரடத்தாய் விற்றிவகோட்டம் மானே, எங்கு போய் உய்கேனுள் இணையடியே நடையலல்லால், எங்கும் போய் உய்கேனுள் இணையடியே நடையலல்லால், எங்கும் போய் கரை காணா ஐயா எங்கும் போய் கரை காணார் எரிகடல் வாய் மீண்டேயும், எங்கும் போய் கரை காணார் எரிகடல் வாய் மீண்டேயும், வங்கத்தில் கூம்பேரும் மாப்பறவை போந்தேனே, வங்கத்தில் கூம்பேரும் மாப்பறவை போந்தேனே. பெங்கல்டின் வெம்மை, வெப்பம் தரக்கூடிய, கோபம் தரக்கூடிய, பெங்கல்டின் தின்ன வலிமை பொருந்திய, மதம் பிடித்த ஏனை, களிர்னா ஏனை, வேழம்னா ஏனை, பாரணம்னா ஏனை, கரினா ஏனை, இவ்வளோ பொருள் உண்டு ஏனைக்கு. அதை தான் குலசேகர பெருமாள் அறிவிக்கிறாரு. பெங்கல்டின் களிரடத்தாய், மதுராவில் கம்சன் கண்ணனை எப்படியாவது கொன்னணும்னு சொல்லிட்டு ஒரு விழா, வில் விழா ஏற்பாடு பண்ணுறான் மதுராவில் கம்சன். அந்த விழாவுக்கு கண்ணனையும் பலராமன் அழைப்பு விடுத்து அழைக்கிறான். அந்த விழாவுக்கு வராங்க. அந்த மதுராவில் அரண்மனையில் இருக்கும்படிய யானைக்கு மதுகளையெல்லாம் ஊற்றி மதம் பிடிக்க செய்து கண்ணனை யானை மூலமாக கொன்னணும்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருக்குது. அதற்காக வேண்டி கண்ணனும் பலராமனும் மதுராவுக்கு வராங்க. அந்த மதுராவில் விழா நடக்குது. விழாவில் மல்யுத்தம், வீரர்கள்லாம் ஒன்றோடு ஒன்று கட்டி புரண்டு சண்டையிட்டு ஒன்றோடு ஒன்று மோதி யுத்தம் நடக்குது. அதில் மல்லர்களையும் கண்ணபெருமான் கொன்னுடுறாரு. 2வது அந்த யானையினுடைய பாகனையும் கொல்றாரு. 3வதாக அந்த கம்சனையும் கொன்று யானையினுடைய தந்தத்தை ஒழித்து தந்தத்தாலே அந்த யானையை கொன்று குவித்தான் எம்பெருமான் கண்ணன். அதை சொல்கிறாரு திருமங்கை ஆழ்வார். விற்பெரு விழவும், விழவுனா விழா, வில் விழா, வில்லுனா விற்பெரு விழவும், கஞ்சனும் மல்லும், கஞ்சன்னா கம்சம், மல்லுன்னா மல்யுத்தர்கள், கஞ்சனும் மல்லும், வேழமும், வேழம்னா யானை, வேழமும், பாகன்னா யானை பாகன், வேழமும் பாகனும் விழ. அடுத்தது ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க. வல்லானை கொன்றான், திருப்பாவில வலிமை பொருந்திய யானையை கொன்றானை, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாலேலோர் என்பாவின் அந்த யானை கொன்ன கதையை தெரிவிக்கிறாங்க ஆண்டாள். அடுத்ததா திருமங்கை ஆழ்வார். போரானை கொம்பொசித்த போரேற்றினை, போர்னா யுத்தம், போர், ஆணைனா ஆனை, அந்த சண்டைக்கு வந்த யானையை, போர் செய்ய வந்த யானையை போரானை கொம்பொசித்த, கொம்புனா யானை தந்தம், அந்த யானை தந்தத்தாலே கொம்பால குத்தி கொன்னாராம் எம்பெருமான். திருமங்கை பாராய துண்டும் இந்த பவளத்துண் என்ற திருக்கடல் மல்ல பாசுரத்தில் தெரிவிக்கிறாரு. போரானை கொம்பொசித்த போரேற்றினை தெரிவிக்கிறாரு. அடுத்ததாக தொண்டரடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. களவமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை
களவமாலனா களவுனா திருட்டு, மறைமுகமான அந்த யானையை மதம் பிடிக்க செய்து மதுக்களை ஊற்றி கண்ணனை கொல்வதற்காக வந்த யானையை களவமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலன் தெரிவிக்கிறாரு. அது மாதிரி குலசேகர பெருமாள் வெங்கன் தின் களிர் அடர்த்தாய்னா கொன்றான்னு சொல்றார். களிர்னா யானை, அந்த யானையை கொன்ன கதையை விற்றுக்கோட்டு உயிர் வந்த பெருமாள்கிட்ட தெரிவிக்கிறாரு குலசேகர பெருமாள். வெங்கன் களிரடத்தாய் விற்றுவகோட்டம்மானே. இப்படிலாம் அந்த யானையை கொன்னை, மதம் பிடிச்ச யானையை கொன்னை, தந்தத்தை ஒழிச்சு யானையை கொன்ன எம்பெருமானே கண்ணா நாராயணா விற்றுக்கோட்டு உயிர் வந்த பெருமானே தெரிவிக்கிறாரு. வெங்கன் களிரடத்தாய் விற்றுவகோட்டம்மானே. எங்கு போய் உய்கேன், நான் எங்கே போய் உய்வேன், எனக்கு மோட்சம் என்ற வீடு எங்கே கிடைக்கும், எங்கு போய் உய்கேன் உன் இணையடியேன் அடையலல்ல. இணை அடினா ஒரு அடினா ஒன்று, அது கூட துணையான ஒரு அடி சேர்ந்தா இணையடி, உன் திருவடியோடு என்னை சேர்த்துக்க. அதை தான் சொன்னார். இணையடி ஏன் அடையலல்லால், உன் திருவடியை தவிர வேற கதி கிடையாது, பாத நிழலல்லால் மற்றொரு உயிரிப்பிடம் நான் எங்கும் காண்கின்றேன். பெரியாழ்வார் துக்க செயல் சொன்ன மாதிரி திருவடி தவிர எனக்கு வேற கதி கிடையாதுன்னு அந்த விற்றுக்கோட்டு பெருமாளை சேவிக்கிறார் குலசேகர் பெருமாள். எங்கு போய் உய்கேன், நான் எங்கு போய் உய்கேன் கேள்வியா கேட்கிறார். அடுத்த வரியில எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தில் கூம்பேரும் மாப்பறவை போந்தேனே ஐயா. வங்கக்கடல்ல ஒரு சின்ன கதையை சொல்றாரு, கதை மூலமா தெரிவிக்கிறாரு. வங்கக்கடல்ல ஒரு படகு நிற்கிது, படகுல ஒரு கூம்பு கொடிமரம், திசை காட்டக்கூடிய கொடிமரம் நிற்கிது. அது மேல ஒரு பறவை பெரிய மானா பெருசு, பெரிய பறவை அமர்ந்து உக்காந்துருக்குது. எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய். எரிகடல்னா அலை வந்து போகும்படியான அலையுடைய கடல். எரிகடல்னா எரியுதுன்னா வீசுறது. அது மாதிரி தொண்டரடிப்படியாளர் சொல்றாரு, எரியும் நீர் வெறிகொள் வேலை. வேலைனா கடல், எரியும் நீர்னா வந்து அலை போகும்படியான, எரியுதுன்னா வீசுறது, வந்து அலை போகும்படியான கடல். எரியும் நீர் வெறிகொள், வெறினா ஆவேசமா அலை வரக்கூடியது, வெறிகொள். வேலைனா கடல் அங்கே தெரிவிக்கிறார். வெங்கன் களிரடத்தாய் விற்றுவகோட்டம்மானே. எங்கு போய் உய்கேனுன் இணையடியே நடையலல்லால் எங்கும் போய் கரை காணாது. அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சது. கீழ் திசையை நோக்கி பறந்தது, கரை கிடைக்கல. மேல் திசையை பறந்தது, கரை கிடைக்கல. உடனே தென் திசையை பார்த்து பறந்தது, கரை கிடைக்கல. வட திசையை நோக்கி பறந்தது, எங்கேயும் கரை கிடைக்கல. கரை கிடைக்காம போய் தன் உடல் வலுவெல்லாம் செயலிழந்து மீண்டும் அந்த படகுல இருக்க அந்த கொடிமரத்துக்கே விழுந்து சேர்ந்துதான். அது மாதிரி நான் பல தெய்வங்களை பல வழியில் பல திருநாமங்களை சொல்லி பல தெய்வங்கள்லாம் வணங்கி பார்த்துட்டேன். அந்த பறவைக்கு எப்படி கரை கிடைக்காத மீண்டும் அந்த படகு கூம்புக்கே அடைஞ்சிதோ அது மாதிரியே ஒன்னையே அடையிறேன். எங்கும் போய் அங்கே எங்கு போய் உய்கேன்னு சொன்னார், சொன்னார், இம்மு இல்லை. இந்த பாட்டில் இந்த வரியில் எங்கும் மாவு மேலே புள்ளி இம்மு, ஒரு புள்ளி மாறினா கூட பொருள் மாறிடும். அதுபோல் அங்கே எங்கு போய் அது கேள்வியாக கேட்டார். இங்கே எங்கும் போய், எங்கேயும் போயிட்டான்னு நம்ம கிடைக்கல சொல்கிற மாதிரி எங்கும் போய் கரை காணாது. ஒரு திசையில் 3 திசையில் போன அந்த வழியை ஒரு திசையில் போயிருந்தா எங்கேயாவது ஒரு கரை கிடச்சிருக்கும். இந்த 3 திசையினுடைய பலமெல்லாம் இழந்து ஒரு திசையில் போயிருந்தா கரை கிடச்சிருக்கும். 4 திசையை போய் எங்கேயும் கரை கிடைக்காத அந்த கூம்புகே வந்த மாதிரி எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய். கடல் வாய், வாயினா முகப்பு துவாரம், எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே சேர்ந்துட்டு பறவை. எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும், மீண்டுங்க வருது வந்த இடத்துக்கே வருது, மீண்டேயும் வங்கத்தின், வங்கம்னா வங்கக்கடல், வங்கத்தின் கூம்பேரும். அந்த படகுல கூம்புனாலும் படகு, படகுல கொடிமரத்தையே அடைஞ்சேன். வங்கத்தின் கூம்பேரும் மா பறவை. மானா பெரிய
பெரிய பறவை மாப்பறவை போன்றேனே. பல வழியிலும் போய் பல திசையிலும் போய் இந்த பறவை கரை கிடைக்காத மீண்டும் அந்த படகு கூம்புக்கு வந்து சேர்ந்த மாதிரி பல வழியெல்லாம் போய் பல திசையெல்லாம் போய் எங்கேயும் உன்னுடைய பாதனைகள் கிடைக்காத உன் திருவடியே கெரி எங்கு போய் உய்யேன் உன் இணையடியேன் அடையாள் அல்லால். உன் இணையடியை தவிர வேறு திருவடி கதி கிடையாது. திருவடியே கதின்னு வந்து அந்த திருவடியை அடைஞ்சேன்னு தெரிவிக்கிறாரு. எரிகடல் வாழ் மீண்டேயும் பங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே. அது மாதிரி பல வழியில் போகாத நாராயணனே நமக்கே பறை தருவான் சொன்ன மாதிரி அந்த விற்றுவக்கோடு இது உய்ய வந்த பெருமாளையும் எம்பெருமான் நாராயணன் நாமங்களையும் சொல்லி நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாமங்களை சொல்லி மோட்சத்தை அடையும்படியாது எம்பெருமான் திருவடியை வணங்கி திருவடியை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். மற்றும் நாளைக்கு 6வது பாசத்துடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.